நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நிறைய நாள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடையாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, ஜிம் போகணுமா, ஜிம் போகக்கூடாதா, வீட்டிலே பண்ணலாமா, இது கரெக்டாக அது தப்பான்னு. இப்போ சில பேர் ரன்னிங் போகிறது தான் கரெக்டான வீடியோ போடுறாங்க, சில பேர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் கரெக்டான வீடியோ போடுறாங்க, சில பேர் யோகா பண்ணுறது தான் கரெக்டான வீடியோ போடுறாங்க. என்ன ஏதுன்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த சீரியஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ் சீரியஸ் பார்ட் 1. இந்த வீடியோவில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு 5 மொபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன கோல் வேணால் வச்சுருங்க. செடென்ட்ரியாக ஒரு பிகினராக ஐடி ஒர்க்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 பேசிக் எக்ஸசைஸை வீட்டில் மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கோப்ரா டு சைல்ட் போஸ். பேரெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேர் யார் வேணா வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். சும்மா எக்ஸசைஸ் என்னன்னு கற்றுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க போதும். ஃபர்ஸ்ட் குப்பரப்படுத்திக்கோங்க. குப்பரப்படுத்திட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் அப் பண்ணுங்க. ப்ரெஸ் அப் பண்ணி மேக்ஸிமம் ப்ரெஸ் அப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக காலெல்லாம் மடிச்சு இப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இந்த பொசிஷன் சைல்டு பொசிஷனில் இருந்துட்டு இங்கேருந்து அப்படியே போயிட்டு திரும்பி ப்ரெஸ் அப் பண்ண போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பெட்டர் ஆகிடும். ப்ரீத் இன் பண்ணலாம், இதில் அப்படியே இங்கே ப்ரீத் அவுட் பண்ணலாம், திரும்பியும் ப்ரீத் இன் பண்ணலாம், திரும்பியும் ப்ரீத் அவுட் பண்ணலாம். எக்ஸசைஸ் அப்போ டவுன்வர்ட் ஃபேசிங் டாக் அதே மாதிரி தான். நம்ம இந்த பொசிஷன் வர்றீங்க இல்லையா, அதோட ஃபாலோ அப்பாக இந்த டோஸ் எல்லாம் டக் பண்ணி வச்சு இங்கேருந்து அப்படியே குதிங்கால் ரெண்டையும் கீழே வைங்க. கீழே வச்சு முடிஞ்ச அளவுக்கு போங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ போயிட்டு அங்கேருந்து அப்படியே கையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து டவுன் வாங்க. அப்படியே மேலே கொண்டு வந்து குதிங்கால் கீழே வர ட்ரை பண்ணுங்க. அப்படியே இப்படி வாங்க. இந்த பொசிஷன் வரும்போது ப்ரீத் இன் பண்ணிக்கலாம், நம்ம இந்த பொசிஷன் வந்து ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. சரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அவ்வளோ பண்ணுங்க. எக்ஸசைஸ் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச். நீங்கள் இங்கேருந்து இந்த காலை முன்னாடி வச்சு இந்த கைக்கு பேரலாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த எல்போ உங்களால் டச் பண்ண முடிஞ்சால் ஃபைன். எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ க்ளோஸாக போயிட்டு இங்கேருந்து ரொட்டேட் பண்ணி பண்ணணும். மேலே வரும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இன்கேஸ் கால் இன்னைக்கு இவ்வளோ வரல பரவாயில்ல, இவ்வளோ வச்சுக்கோங்க. நீங்களே மாடிஃபை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுதா, ரேஞ்ச் கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கீழே போக வேணாம், ரொம்ப ரொட்டேட் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு போங்க போதும். அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்றது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ண பெட்டர் ஆகிடும். அது எக்ஸசைஸ் ஸ்கார்பியன் மொபிலிட்டி. நேராக படுத்துக்கலாம். நேராக படுத்துட்டு கையை முடிஞ்சாலும் டீ வச்சுக்கோங்க, இல்லாட்டி தலைக்கு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ. இந்த காலை மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணி சைடில் போடணும். இந்த காலை மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணி சைடில் போடணும். இல்லை சார் எனக்கு கால் மேக்ஸிமம் லிஃப்ட் ஆகலை அப்படின்னா அப்புறம் லிஃப்ட் ஆகிற வரைக்கும் சைடில் போடுங்க. இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்கா, காலை மடக்கி லிஃப்ட் பண்ணி சைடில் போடுங்க, ஈஸியாக இருக்கும். மடக்கி லிஃப்ட் பண்ணி சைடில் போடுங்க. லம்பார் ஸ்பெயின்லாம் ரொட்டேஷன் மொபிலிட்டி நடக்கும். அப்படியே 5th எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, லோவர் பாடிக்கு அப்படியே அப்பர் பாடிக்கு பண்ணுறோம். காலை தூக்கி மடக்கி இப்படி சைடில் போட்டிங்கல்ல, போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சைடு கையை ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். ஏதாவது உங்களுக்கு தலகாணி வேணும், நீங்கள் தலகாணி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்து எப்படியே வைக்க கஷ்டமாக இருக்குன்னா ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். முடிஞ்ச அளவுக்கு இந்த கால் மேலே வரக்கூடாது, அவ்வளோதான். அதே ரொட்டேஷன் அப்பர் பாடியில் நடக்கும். இதே மாதிரி நீங்கள் 2 சைடும் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இவ்வளோ ரெப்பிடேஷன் பண்ணணும், அவ்வளோ ரெப்பிடேஷன் பண்ணணும் அப்படின்லாம் கன்ஃபியூஷன் பண்ணிக்காமல் ஒரு 8லேருந்து 12 வாட்டி ஒரு டைம் பண்ணுங்கள். 12 வாட்டி ஈஸியாக மாறுதா, 2 டைம் பண்ணுங்கள், அப்புறம் 3 டைம் பண்ணுங்கள். பார்ட் 2ல் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்லி